உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. ஏய், மகாவை நீ கொலை பண்ணலையா? நான் பண்ணாம யார் உங்க அப்பா நான் கொலை பண்ணா? என்னையா பேசுற? பொய் சொல்லாதடா. யோ முட்டாள், முட்டாள்தனமா பேசாத. நான் கொலை பண்ணாம யாரு மகாலட்சுமி சுட்டுட்டு செத்துட்டாளா? கடுப்பான அப்புறம் உன்னையும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. டேய், நீ கொலை பண்ணேன்னு சொல்ற. ராம் என்னடனா சீதா தான் கொலை பண்ணான்னு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான்டா. அவன் உன் அண்ணன் மகன் தானே, உன்ன மாதிரி தானே இருப்பான். ஏய், ராம் இன்னும் ஐபிஎஸ்ஸே முடிக்கல, ட்ரைனிங்ல தான் இருக்கான். அவனுக்கு என்னையா தெரியும்? நல்லதா போச்சு இருப்பியா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்க. இதோ பாரு, ஏதாவது பண்ணி என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அவனை நைட்டே ஆள் அனுப்பியிருப்பேன், பார்த்துக்க. ஒத்த பைசா அட்வான்ஸ் வாங்காம மேட்ரை முடிச்சிருக்கேன். நீ என்னடான்னா கொழுப்படுத்து பேசிட்டு இருக்க. அவனை சாவடிச்சிருவேன். டேய் கேட்டேன்டா. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? நான் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னா, உயிரை பணைய வச்சு தொழில் பண்றேன். பணத்தை தருவியா தரமாட்டியா? சரி சரி தரேன். எப்போ? நாளைக்கு. ஏய், இன்னும் 1 hour உனக்கு டைமு. அதுக்குள்ள எனக்கு பணம் அனுப்பல மாவனை நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. ஒன்றுமே புரியலையே. இவன் வேற டென்ஷன் ஆகிறான். ராம் ஏன் சீதாவை அரெஸ்ட் பண்ணான்? சார் சார் சார். ராவ், தப்பு பண்ணது மனைவின்னு தெரிஞ்சும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுக்கள். அது என்னோட டியூட்டி சார். சென்டிமெண்ட்டுக்காக என்னோட டியூட்டி விட்டு கொடுக்க மாட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் குழப்பம் வரும். இப்படி ஒரு வேலைக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு தோணும். எல்லாத்தையும் தாண்டி உங்களை மாதிரி சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எனிவே, கன்கிராட்ஸ். குற்றவாளி தப்பிக்க கூடாது, குற்றம் செய்யாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணியிருந்தா யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுங்க. பட் தப்பி தவறி கூட தப்பு பண்ணாதவங்களை குற்றவாளியை ஆக்கிடாதீங்க. எஸ் சார். சார், குட். ராம், சீதாவை எதை வச்சு அரெஸ்ட் பண்ண? எங்களுக்கு காரணம் தெரியணும். ஏசி சார், போதுமான எவிடன்ஸ் இருக்கா? சீதா தான் கொலை பண்ணான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஹே ராம், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க? லாக்அப்ல வேற உட்கார வச்சிருக்க. சீதா யார் தெரியுமா? ஹே, அவ உன் மனைவிடா. உன்னை பெத்த அம்மாவுக்கு மேலடா அவ. சின்ன புள்ளத்தனமா பண்ணாத, இதெல்லாம் நல்லாவே இல்லை. தப்பு பண்ணாதீங்க ராம். நீங்க பண்றது முட்டாள்தனம். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு உங்க பர்சனல் லைஃபையும் கெடுத்துக்காதீங்க. மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. இது உங்க வீடு இல்ல. சார், சும்மா நிறுத்துங்க சார். அவன் போலீஸா இருந்தா என் மகன் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல லாக்அப்ல இருக்கிறது என் மருமகன் இல்லைன்னு ஆயிடுமா? உன் மேல கை வைக்கலையே சந்தோஷப்படுங்க. சார், நீங்க அவர் அப்பா தான், அதுக்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். நீங்க சந்தோஷப்படணும்பா. உங்க மகன் நேர்மையான அதிகாரியா இருக்கான்னு நீங்க சந்தோஷப்படணும்.
நேர்மையா இருந்தா சந்தோஷப்படலாம். இப்படி நடந்துக்கிட்டா எப்படி சந்தோஷப்பட முடியும்? மகாலட்சுமிய சீதா கொலை பண்ணிருப்பாளா? கொலை பண்ணது அளவுக்கு சீதா மோசமானவளா? இத்தனை நாள் நீங்க அவ கூட வாழ்ந்து என்ன புண்ணியம்? அவளை நீங்க புரிஞ்சுக்கிடவே இல்லையே. சீதா துப்பாக்கி எடுத்து சுட போனது உண்மையா பொய்யா? ஏய், மகாலட்சுமி தப்பு பண்ணா. பசங்களை விட்டு நகையை அவங்க பேக்ல வச்சு சம்பந்தி மேல திருட்டு பட்டம் கட்டினா. போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சா. அந்த கோவத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. அதுக்காக காத்திருந்து நைட்ல போய் கொலை பண்ற அளவுக்கு சீதா மோசமானவ இல்ல. நீ நல்ல புருஷனாவும் இல்ல, நல்ல அதிகாரியாவும் இல்ல. டேய் ராம், நீ நினைக்கிற அளவுக்கு மகாலட்சுமி ஒன்னும் நல்லவ இல்ல. அதுக்காக அவளை கொலை பண்ணவங்களை விட்டுடுன்னு நான் சொல்ல வரல. ஆனா சீதா மாதிரி ஒரு நல்லவளை தண்டிக்கிறது உனக்கும் அழகில்ல, உன் பதவிக்கும் அழகில்ல. நீலாம் நேர்மையான அதிகாரின்னு சொல்றதே தப்பு. ராம், நல்லா யோசிச்சு பாருங்க. எதை வச்சு சீதா தான் கொலை பண்ணான்னு முடிவு பண்ணீங்க? ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவு மாதிரி தானே இருக்கு. உங்க ஜட்மெண்ட் இதுல தப்பு. துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்கு. மகாலட்சுமி சித்தியை அவங்க யூஸ் பண்ற கண்ணால அவங்கள சுட்டிருக்காங்க. இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும்? மகாலட்சுமியை ஷூட் பண்றதுக்காக கோவத்துல சீதா துப்பாக்கி எடுத்துட்டு போனது உண்மைதான். துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்குத்தான் செய்யும். ஆனா வேற யாராவது அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிருக்கலாம்ல. ஆனா சீதா தான் சுட்டான்னு எதை வச்சு நீங்க டிசைட் பண்ணீங்க? டீடைல்டா என்கொயரியே பண்ணாம நீங்க பாட்டுக்கு தூக்கி அவளை உள்ள வச்சிட்டீங்க. மிஸ்டர் ராம், 1000 குற்றவாளிங்க தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ராம், இது கொலை கேஸ். தப்பா முடிவெடுத்தா நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க, கெட்டவங்க ஃப்ரீயா ஊரை சுத்திட்டு இருப்பாங்க. இதுதான் உங்க அனலைசேஷனா? இதுதான் நீங்க படிச்ச கிரிமினாலஜி சொல்லுதா? இதைத்தான் நீங்க படிச்சீங்களா? என்னதான் படிச்சாலும் அனுபவம் ரொம்ப முக்கியம் மிஸ்டர் ராம். அனுபவம் தான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு டிசைட் பண்ணும். உங்களுக்கு அந்த அனுபவம் பத்தாது. அனுபவம் இல்லாம அவசரத்தில் எடுக்க எந்த முடிவும் சரியா இருக்காது. சீதா நல்லவதான், சீதா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிற உங்க நம்பிக்கை தான் உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குது. எவ்வளோ நல்லவங்களும் எமோஷனல் ஆயிட்டா தப்பு பண்ணுவாங்க. இது உங்க அனுபவத்தில் தெரியாதா? இது உங்க அனுபவம் சொல்லி தரலையா? யாருக்குமே தப்பு பண்ணாதவங்க, எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க கொலை பண்ணிருக்காங்களா இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.